வெல்கம் டு எஸ் மேட் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க காய்ஸ். ரேசியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகித சமம். வணக்கம். இன்றைய தலைப்பு விகிதம், ரேசியோ. 500 கிராமுக்கும் 250 கிராமுக்கும் உள்ள விகிதத்தை எளிய வடிவில் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல 500 கிராம் எழுதிக்கலாம். 500 கிராம் 250 கிராம், இந்த இரண்டுக்கும் உள்ள விகிதத்தை நம்ம முதல்ல எழுதணும்னா, விகிதம் என்பது இது மாதிரி 2 புள்ளிகள் வைத்து எழுதிக்கலாம். அது ஒரே அலகில் இருப்பதால் கிராம் கிராம் ஒரே அலகில் இருக்குது. 500:250 எழுதிக்கலாம். இந்த 500:250ங்கிறது விகிதம். அதோடைய எளிய வடிவம் கேட்குறாங்க. எளிய வடிவம்னா இதை சுருக்கிக்கலாம். இப்போ 500:250 இரண்டையுமே பார்த்தீங்கன்னா 0 விட்டுட்டிங்கன்னா 50:25 கிடைக்கும். இந்த 50ல் எத்தனை 25 இருக்குதுன்னா 2 25, இதில் ஒரு 25. அப்போ 2:1 என்பது இதனுடைய எளிய வடிவம். அடுத்து 20:5 என்ற விகிதத்தை எளிய வடிவில் காண்க. கொடுக்கப்பட்ட விகிதம் பார்த்தீங்கன்னா 20:5. இது நம்ம எளிய வடிவில் காண்க அப்படின்னா சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கேட்குறாங்க. இது எதால் நம்ம சுருக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ 5ஆல் நம்ம பிரித்தோம்னா 4 5கள் சேர்ந்தது 20. இதில் ஓர் 5 5. இந்த 5 பொதுவாக இருக்குது. 5 பொதுவாக இருக்கிறத நான் இங்கே விட்டுட்டிங்கன்னா 4:1 என்பது எளிய வடிவம். அப்போ இதற்கான எளிய வடிவம் 4:1. அடுத்து மாதவியும் அன்புவும் 2 மேசைகளை முறையே ரூபாய் 750 மற்றும் ரூபாய் 900க்கு வாங்கினார்கள். அன்புவும் மாதவியும் வாங்கிய மேசைகளின் விலைகளின் விகிதத்தை எளிய வடிவில் காண்க. முதல்ல பார்த்தீங்கன்னா மாதவியும் அன்புவும் கொடுத்துருக்காங்க. 750 ரூபாய்க்கும் 900 ரூபாய்க்கும் வாங்கியிருக்காங்க. ஆனால் கேட்குறது அன்புவும் மாதவியும். இப்போ அன்புங்கிறது 900 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். மாதவி வாங்கினது பார்த்தீங்கன்னா 750. இந்த இரண்டுக்கும் உள்ள விகிதம் தான் கேட்டிருக்காங்க. இதனுடைய எளிய வடிவம் கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல விகிதமாக எழுதிக்கலாம். 900:750. இதில் ஒவ்வொரு 0 விட்டுட்டிங்கன்னா 90:75 கிடைக்கிறது. இதை நம்ம 5ஆல் சுருக்கலாம். இந்த 90ல் பார்த்தீங்கன்னா 18 5கள் 90, இதில் 15 5கள் 75. அப்போ இதில் 5 விட்டுட்டிங்கன்னா 18:15 என்பது நமக்கு கிடைக்கிறது. இதை மீண்டும் 3ஆல் சுருக்கலாம். 3ஆல் சுருக்கும்போது 18ல் 6 3 18, இதில் 15ல் 5 3கள். அப்போது எளிய வடிவம் 6:5. அடுத்து 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்துக்கும் இடையே உள்ள விகிதத்தை காண்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 40 நிமிடம், அடுத்தது 1 மணி. இந்த இரண்டுக்கும் உள்ள விகிதம் கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது நிமிடத்தில் இருக்குது, மணியில் இருக்குது. இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம விகிதம் எப்படி எழுதணும்னா முதல்ல ஒரே அலகில் மாற்றிக்கணும். அப்போ இந்த நிமிடம் அப்படிங்கிறது சிறிய அலகாக இருப்பதனால 40 நிமிடத்தை அப்படியே வச்சுக்கலாம். இந்த 1 மணி அப்படிங்கிறத நம்ம 60 நிமிடம்னு மாற்றிக்கலாம். இதை மிக முக்கியம். ஒரே அலகில் மாற்றித்தான் நம்ம விகிதம் கண்டுபிடிக்கணும். அப்போ 40 நிமிடத்திற்கும் 60 நிமிடத்துக்கும் உள்ள விகிதம் 40:60. இது நீங்கள் 20ஆல் சுருக்குனீங்கன்னா 2 20 40, 3 20 60. அப்போது 2:3 என்பது இதற்கான எளிய வடிவம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மணி, நிமிடம், ரூபாய், பைசா, சென்டிமீட்டர் மீட்டர், கிலோமீட்டர் மீட்டர், இது மாதிரி அளவுகள் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. அதை நாம் ஒரே அழகாக மாற்றி தான் நம்ம இதுக்கான விகிதத்தை எழுத முடியும். அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், 3 மீட்டருக்கும் 200 சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம். இப்போ 3 மீட்டருங்கிறத நாம் 300 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். இப்போ 300 சென்டிமீட்டர், அடுத்தது இன்னொன்று கொடுத்துருக்காங்க 200 சென்டிமீட்டர். இப்போ இந்த இரண்டுக்கும் உள்ள விகிதம் 300:200. இதை நம்ம 100ஆல் சுருக்குனிங்கன்னா 3 100கள், இதில் 2 100கள். அப்போ 3:2 என்பது இதற்கான விகிதம். இது முதல் கணக்கு 3:2.
அடுத்தது இரண்டாவது கணக்கு பாருங்கள், 5 கிலோமீட்டருக்கும் 400 மீட்டருக்கும் உள்ள விகிதம். இப்போ 5 கிலோமீட்டரை நம்ம 5000 மீட்டர்னு எழுதலாம். மீட்டரில் மாற்றிக்கலாம், 5000 மீட்டர். அடுத்தது 400 மீட்டர். இந்த இரண்டுக்கும் உள்ள விகிதம் 5000:400. இதில் 2 ஜீரோ விட்டுருங்க, இதில் 2 ஜீரோ விட்டுருங்க. அப்போ 50:4ன்னு கிடைக்குது. 50:4. இது இரண்டால் சுருக்கணும்னா 25 இரண்டுகள், இதில் 2 இரண்டுகள். இதுக்கு மேலே நம்ம சுருக்க முடியாது. நம்ம இந்த 5 கிலோமீட்டருக்கும் 400 மீட்டருக்கும் உள்ள விகிதம் 25:2. முதல் கணக்கில் பார்த்தீங்கன்னா 3:2 கிடச்சிருக்கு. அடுத்து மூன்றாவது 75 பைசாவுக்கும் 2 ரூபாய்க்கும் உள்ள விகிதம். இப்போ 75 பைசாவை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் 2 ரூபாய் அப்படிங்கிறது 200 பைசா. இப்போ நம்ம வந்து பைசாவில் மாற்றிக்கிறோம். அப்போ 75:200 இது இதற்கான விகிதம். இதை நம்ம சுருக்கணும்னா 25ஆல் சுருக்கலாம். 3 25கள், இதில் 8 25கள். 3:8ங்கிறது இதற்கான விகிதம். அடுத்து 1 ரூபாய்க்கும் 20 பைசாவுக்கும் உள்ள விகிதம். இப்போ 1 ரூபாய் அப்படிங்கிறது 100 பைசான்னு எடுத்துக்கலாம். இந்த 20 பைசாவில் 20 பைசா அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இரண்டுமே பைசாவாக மாறிடுச்சு. இப்போ 100:20 என்பது நம்ம சுருக்கிய வடிவில் எழுதும்போது 20ஆலேயே சுருக்கலாம். 20ல் ஓர் 20 20. இதில் பார்த்தீங்கன்னா 5 20 100. 5:1 என்பது இதற்கான விடை. 5:1. அடுத்து 1 மீட்டருக்கும் 50 சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம். இப்போ 1 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 50 சென்டிமீட்டர். இதில் மீட்டர் சென்டிமீட்டரில் சிறிய அலகு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர். இதில் நமக்கு தெரியும் 1 மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர். அப்போ இந்த மதிப்பை பயன்படுத்தி எல்லாமே சென்டிமீட்டராக மாற்றிக்கலாம். 1 மீட்டருக்கு பதிலாக 100 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். 50 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். இதற்கான விகிதம் 100:50. 50ஆல் சுருக்கணும்னா 2 50கள் சேர்ந்தது 100. இதில் ஓர் 50 50. 2:1 என்பது இதற்கான விடை. ஒரு ஜன்னலின் நீள அகலங்கள் முறையே 1 மீட்டர் மற்றும் 70 சென்டிமீட்டர் எனில் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள விகிதம். லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துருக்காங்க. அதனுடைய நீள அகலங்கள் 1 மீட்டர் 70 சென்டிமீட்டர். அப்போ 1 மீட்டர் அப்படிங்கிறது நம்ம 100 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். அடுத்து 70 சென்டிமீட்டரை சென்டிமீட்டர்லேயே இருக்குது. அப்போ 100:70 என்பது இதற்கான விகிதம். இதில் நீங்கள் 10ஆல் சுருக்கிட்டீங்கன்னா 10:7 என்பது இதற்கான விகிதம். 10:7 கொடுத்துருக்காங்க. இது இதற்கான விடை. முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கைக்கு இடையே உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. முக்கோணம்னா 3 பக்கம் இருக்குது, செவ்வகம்னா 4 பக்கம் இருக்குது. அப்போது முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கைக்கான விகிதம் 3:4. அடுத்த வினா பாருங்க. அழகனின் வயது 50 மற்றும் அவரின் மகனின் வயது 10 எனில் அழகன் மற்றும் அவரது மகனின் வயதுகளுக்கான எளிய வடிவம். இப்போ அழகனின் வயது 50, அவருடைய மகனின் வயது 10. 50:10. இதை நம்ம 10ஆல் சுருக்கணும்னா 5 10கள், இதில் ஒரு 10. 5:1ங்கிறது இதற்கான விடை. 5:1. விகித சமம். ப்ரொபோர்ஷன். A:B as C:D என்பது விகித சமத்தை குறிக்கிறது. இரு விகிதங்கள் சமம் என்பதை விகித சமம். இதில் A/B ஆனது C/Dக்கு சமம் என எழுதலாம். இந்த இரண்டும் பின்னங்களில் சமம். அதில் ஏவையும் டியையும் நாம் பெருக்கி எழுதினால் அந்த பெருக்கு தொகையானது AD சமம் C மற்றும் B ஆகியவற்றை பெருக்கும்போது BC கிடைக்கிறது. அதனுடைய பெருக்கு தொகைக்கு சமமாக உள்ளது. AD சமம் BC என்பது விகித சமத்தில் உள்ளது. 2:3 மற்றும் 4:- ஆகியவை சமான விகிதங்கள் எனில் விடுபட்ட உறுப்பு எது? இப்போ 2:3ம் 4 ஒரு விடுபட்ட மதிப்பு, அது வந்து பாக்ஸில் போட்டுக்கலாம். இந்த இரண்டும் விகித சமங்கள் எனில் நடு உறுப்புகளின் பெருக்கற்பலன்கள், அதாவது 3ஐயும் 4ஐயும் பெருக்குனா வரக்கூடிய பெருக்கற்பலனானது இந்த கோட்டு உறுப்புகளின் பெருக்கற்பலனுக்கு சமம்.
அதுவும் 12 தான் இருக்குது. இந்த 2ஓட எதை பெருக்கணும்னா நம்மளுக்கு 12 வரும்னு பாருங்கள். 6 பெருக்கணும். அப்போ அந்த இடத்துல விடுபட்ட மதிப்பானது 6. விகித சமத்தில் இருக்கும்போது இவ்வாறு காணலாம். அவை சமான விகிதங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஈக்குவலண்ட் ரேஷியோ அப்படின்னா 2:3 2 வந்து 2ஆல் பெருக்கினா 4 வருது. 3ஐயும் 2ஆல் பெருக்கலாம். பெருக்கும்போது நமக்கு 6 கிடைக்கிறது. அப்போது இதில் விடுபட்ட மதிப்பானது 6. ரூபாய் 1600 ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை என்ன? மொத்தம் 1600 ரூபாய் தொகை கொடுத்துருக்காங்க. அதை ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் எந்த விகிதத்தில் பிரிச்சுக்கிறாங்கன்னா 3:5ங்கிற விகிதத்தில் பிரிச்சுக்கிறாங்க. ஏவுக்கு 3 பங்கு தொகை கிடைக்கிறது, பிக்கு 5 பங்கு தொகை கிடைக்கிறது. மொத்தமாக 3ஐயும் 5ஐயும் கூட்டுங்க, 8. இதில் 8 பங்கு தொகை இருக்கிறது இந்த 1600. அப்போது இந்த 1600 நம்ம 8ஆல் வகுக்கலாம். 1600 8ஆல் வகுத்தீங்கன்னா 200 கிடைக்கும். ஒரு பங்குங்கிறது 200. அப்போ இதுலேருந்து நம்ம இந்த 3 பங்குங்கிறது எவ்வளோனா ஏனுடைய தொகை 3 × 200. பின்னு பார்த்தீங்கன்னா 5 × 200. அப்போ பிக்கு கிடைக்கக்கூடிய தொகை 1000, ஏக்கு கிடைக்கக்கூடிய தொகை 600. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பியினுடைய தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. பிக்கு கிடைக்கும் தொகை ரூபாய் 1000 என்பது இதற்கான விடை. If the ratios formed using the numbers 2, 5, x, 20 in the same order or in proportion, then x is 2, 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் அவங்க கொடுக்கப்பட்ட நம்பரை அப்படியே விகித சமமாக நம்ம எழுதிக்கலாம் அதே ஆர்டரில். அப்போ 2:5 ஆஸ் எக்ஸ் 20 அப்படி எழுதிக்கலாம். இதுதான் அந்த விகித சமமாக இருப்பதாக அவங்க கொடுக்கப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸனுடைய மதிப்பு கேட்குறாங்க. இதில் இந்த கோட்டு உறுப்புகளின் பெருக்கற்பலன் இந்த 2ஐயும் 20ஐயும் பெருக்குனா 40 வரும். இந்த 40 ஆனது எதுக்கு சமமாக இருக்குன்னா இந்த 5ஐயும் எக்ஸையும் பெருக்குனா சமமாக இருக்குது. அப்போ இந்த 5x = 40னா எக்ஸனுடைய மதிப்பு 40/5, x = 8. x = 8. எக்ஸனுடைய மதிப்பானது 8 ஆகும். The ratio of 4^3.5 is to 2^5 is same as 4^3.5 is to 2^5 என்பதற்கு சமமான விகிதம் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 4^3.5 கொடுத்துருக்காங்க ஈஸ்ட்டு 2^5. இதில் அடிமானம் பாருங்கள், பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 2, இங்கே 4. இப்போது அடிமானம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இந்த 4 வந்து 2^2 அப்படின்னு மாற்றிக்கலாம். 2 ஸ்கொயர் தான் 4, அதனுடைய அடுக்கில் 3.5 இருக்குது, அதை மேலே போட்டுக்கலாம். ஈஸ்ட்டு 2^5 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த அடுக்கு 2ஐயும் நம்ம பெருக்கிக்கலாம். 2 பெருக்கல் 3.5, 2ஐயும் 3.5 பெருக்குனா 7. அப்போ 2^7 ஈஸ்ட்டு 2^5 அப்படின்னு கிடைக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம சுருக்கணும். இப்போ 2^7 அப்படின்னா 2 வந்து 7 முறை வந்திருக்கு. 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 ஈஸ்ட்டு 2^5னா 2 5 தடவை எழுதிக்கலாம். 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2. இதில் நம்ம காமனாக எவ்வளோ டைம் வந்திருக்குன்னு பாருங்கள். 5 டைம் காமனாக வந்திருக்கு. அப்போது இந்த 5 டைம் நம்ம விட்டுட்டோம்னா இதுலேயுமே 5 2கள் விட்டுட்டோம்னா நமக்கு வந்து இங்கே ஒரு டைம் தான் இருக்குது. 1 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பெருக்குனிங்கன்னா 4. அப்போ 4:1ங்கிறது இதற்கான சுருக்கிய விகிதம். அப்போ இதற்கு சமமான விகிதம் 4:1.
இதில் பார்த்தீங்கன்னா 2/7 2/5 வேறு விதமாக நம்ம சுருக்கலாம். எப்படி சுருக்கலாம்னா, இந்த 2/7 வந்து பார்த்தீங்கன்னா 2/5 பெருக்கல் 2/2ன்னு பிரித்து எழுதலாம். இந்த இடத்துல 2/5 அப்படி எழுதிக்கலாம். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, a/m+n அப்படி இருந்துச்சுன்னா இதை வந்து a/m பெருக்கல் a/n, அதாவது அடிமானம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அடுக்குகள் வந்து கூட்டப்பட்டிருந்துச்சுன்னா நம்ம இங்கே தனித்தனியாக எழுதிக்கலாம். இப்போ பெருக்கல் குறி இடையில வரும். அப்போது இதில் 2/5 ஒரு முறை வந்திருக்கு. அப்போ இதுக்கு வந்து அடித்தோம்னா ஒரு முறை, இதில் ஒரு முறை 1 × 2/2ங்கிறது 4. அப்போ 4:1. இவ்வாறு நாம் வந்து இதில் சுருக்கமான விகிதம் கண்டுபிடிக்கலாம். Thank you for watching. For more videos, please subscribe my channel.